நாங்கள் ஒரு குட்டி வெக்கேஷன் போகிற நேரம் நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு 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 இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கணுமென்று சீரியஸாக திங்க் பண்ணுறதில்ல. ஒரு 7 டேஸ் ட்ரிப் நீங்கள் சில நேரம் சவுத் அமெரிக்கா அப்படி இல்லாட்டி யூஎஸ் அப்படி இல்லாட்டி ஈவன் யூரோப்புக்கு போகிற நேரம் கூட நீங்கள் சும்மா ஒரு வெக்கேஷன் மோட்டில் போயிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணும், அது நீங்கள் தப்பித்தவரை நீங்கள் அதை எடுக்காமல் போயிட்டு அங்கே எதுவும் நடந்தால் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணுமன்ற ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஒரு நாளும் யோசிக்கிறதில்ல. ரைட்? அப்படி நீங்கள் யோசிக்காமல் இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ இருக்கா பாருங்கள். கனேடியன்ஸ் இப்போ நாங்கள் கனேடியன்ஸ் வெளியில் போனால் என்ன மாதிரி, அதே மாதிரி விசிட்டர்ஸாக இங்கே வர ஆட்களுக்கு என்ன மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குன்ற பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். அப்போ ஓகே, முதலாவது நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து ஓஹிப். நீங்கள் இங்கே இருக்க கெனேடியன்ஸ் நீங்கள் வந்து வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஹிப்பில் ஒரு விதமான கவரேஜும் இல்லை. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸுக்கு இடையில் முதல்ல கொஞ்சம் இருந்தது, இப்போ டோட்டலாகவே நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு 7 டேஸ் இருக்கிறதுக்கு காஸ்ட் வந்து வெரி வெரி மினிமலாக தான் இருக்கும். அது டிபெண்ட் ஆன் யுவர் ஏஜ் அண்ட் யுவர் சிக்னஸ். ரைட்? உங்களுக்கு என்ன மாதிரி மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்ற பற்றியும் சம்மந்தமாக இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கு ஓரளவு டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். இப்போ விசிட்டர் டு கனடான்ற நேரம் வந்து விசிட்டர் டு கனடா இன்சூரன்ஸ் வந்து யார் எடுக்கலாம்னு நியூ கமர்ஸ் டு கனடா அப்படி இல்லாட்டி டூரிஸ்ட் சீசனல் ஒர்க்கர்ஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வார நேரம் நீங்கள் ஒரு 7 மந்த்ஸுக்கு மேலே இருந்தீங்கன்றாலும் உங்களோட வந்து உங்களோட இன்சூரன்ஸ் வந்து உங்களோட ஓஹிப் இன்சூரன்ஸ் வந்து நிப்பாட்டுப்படும். ரைட்? அப்போ அதனால் நீங்கள் கட்டாயம் இங்கே வந்த பிறகு நீங்கள் எடுக்கணும் அட்லீஸ்ட் ஃபார் 3 months டு குவாலிஃபை ஃபார் இட். அதாவது வந்து அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் பீரியட் இருக்கும் வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனாலும் வந்து நீங்கள் விசிட்டராக வெளியில் ஒரு 7 மந்த்ஸுக்கு மேலே இருந்திருந்தாலுமே நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸை காட்டினீங்கன்னா உங்களுக்கு ரீஆக்டிவேட் இமீடியட் ஆக்டிவேஷன் அவங்க தருவாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் சூப்பர் விசாவில் நீங்கள் அவங்கள கூப்பிடலாம். கூப்பிட்டா 10 இயர்ஸ் அவங்க விசா கொடுப்பாங்க. மற்றது அதில் ஸ்டேயிங் பீரியடெல்லாம் அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் நீங்கள் வந்தோடனே தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் வார நேரம் வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸை எடுத்தால் தான் அது அப்ளிகேஷனோட போடலாம்ன்ற ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்குது. அந்த மெண்டேட்டரி ரிக்யர்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா 100,000 மினிமம் நீங்கள் எடுத்திருக்கணும். மற்றது லாஸ்ட் 1 இயருக்குரிய கவரேஜ் இருக்கணும். இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. அதே நேரத்தில் சில கவரேஜ் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் எமர்ஜென்சி அன்பையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து தப்பித்தவறி ஒரு விசிட்டர் ஒரு சூப்பர் விசாவில் ஒரு ஆளை கூப்பிடுறீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அவங்க இமிக்ரேஷனில் செக் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட பாலிசி இருக்கான்னு. பாலிசி கட்டாயம் பே பண்ணியிருக்கணும். கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேமெண்ட் இருக்கிற அந்த ரிசிப்டை தான் நீங்கள் கொண்டு போகணும். அது கட்டாயம் தேவை. அதை கட்டாயம் கேட்பாங்க. ரைட்? அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு கோட் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வார நேரம் அதை காட்டிட்டு வரலான்னு எதிர்பார்க்கக்கூடாது. இட்ஸ் கோயிங் டு பி அ சீரியஸ் திங். ஓகே, இதோட 6 மந்த்துக்கு ஒரு 65 இயர்ஸ் ஓல்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும்ன்ற எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ரைட்? அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதலாவது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்கான்னு தெரியணும். வாட் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்டா வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு ஒரு வருத்தம் இருக்குமெண்டா அந்த வருத்தத்தோட அவர் இங்கே வார நேரம் அதுக்குரிய காஸ்ட் இருக்கும். அதனால் நாங்கள் வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா அந்த டயபெட்டிக் இருக்கவர் இங்கே வந்த பிறகு டயபெட்டிக்கால் அவருக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வந்துச்சுண்டா அதுக்கு கவரேஜ் வேணுமெண்டா நீங்கள் வந்து வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஒரு க்ளாஸோடு எடுக்கணும். அதாவது வந்து வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒன்று இருக்குது, வித்தவுட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒன்று இருக்குது. இப்போ வித்தவுட் ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வருத்தமே இல்லை வார நேரம்டா அவர் வந்து வித்தவுட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கவரேஜ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100,000க்கு 6 மந்த்துக்கு வந்து 1294 வருது வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங். வித்தவுட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் 1026 கிட்டத்தட்ட $250 சீப்பாக இருக்குது. அப்போ ஒரு ஹெல்த்தி பர்சன் இங்கே வராரு, அவருக்கு இது வரைக்கும் ஒரு டேப்லெட் எடுக்கிறதில்ல, ஒரு வருத்தம் இல்லை, டயக்னோஸ் பண்ணலைண்டா அவருக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் வாங்கினா நீங்கள் $250 லூஸ் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் 6 மந்த். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ரைட்? ஸோ அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் வந்து டிடக்டபிள் இருக்குது. டிடக்டபிள் இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங்ன்றதுக்கு ஆல்சோ தேர் இஸ் அனதர் கிளாஸ் இருக்குது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த டைமில் இருந்து 180 டேஸுக்கு இல்லாட்டி இந்த பர்டிகுலர் கம்பெனி 120 டேஸ்ன்றது 120 டேஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிளாக இருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குன்னு வைங்க. அவர் வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனோட ஒரு 100,000 இன்சூரன்ஸ் எடுக்கிறார், 1294. ஆனால் அவர் அந்த டயபெட்டிக் வந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னால் அவர் வந்து டேப்லெட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, இல்லாட்டி இன்சுலினை மாற்றிருக்காரு, ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்குண்டா ஹீ இஸ் நாட் ஸ்டேபிள். அப்போ வந்து அவருக்கு நீங்கள் வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு டயபெட்டிக்கால் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுண்டா அதான் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இது காஸ் ஆஃப் த
கிட்னி ஃபெயிலியர் இஸ் டயபெட்டிக்னா வந்து அதுக்கு கவரேஜ் தர மாட்டாங்க. ஏனென்றால் உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் வந்து ஸ்டேபிள் இல்லை. அப்போ ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை நீங்கள் வாங்கணும். டிடக்டபிள் மீனிங் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இது 100,000க்கு 1,294 எடுத்துக்கிறோம், வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் 250 டிடக்டபிள் எடுத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வரும். அது மாதிரி 3,000 டிடக்டபிள் இருக்குது, 2,500 டிடக்டபிள், 10,000 டிடக்டபிள் கூட இருக்குது, ரைட்? 40% டிஸ்கவுண்ட்டில் எடுக்கலாம். ஆனால் இதில் என்ன டிடக்டபிள் மீனிங் என்றால் வந்து உங்களோட ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் வந்து இந்த $250 கழிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து முதலாண்டைக்கு நீங்கள் காய்ச்சல் போகிறீங்க, போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்தெல்லாம் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு $300 தான் உங்களுக்கு சார்ஜ் வருதுண்டா, $250 இந்த பாலிசி பே பண்ணாது உங்களுக்கு, ரைட்? அப்போ $50 உங்களோட கையால் நீங்கள் $50 தான் கொடுக்கணும், நீங்கள் $250 கொடுக்கணும், ரைட்? அதே நேரம் இன்னொரு 2 மந்த்ஸுக்கு பிறகு உங்களை நீங்கள் வழுக்கி விழுந்துட்டீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் ஒரு 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 நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க. அப்போ விழுந்தா இப்போ நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் எடுத்து ஒரு $2,500 போயிட்டுன்னா $250 அதுலேயும் கழிச்சிக்கிட்டு மிச்சம் 2,250 தான் அந்த 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 இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்குமே அவங்க வந்து உங்கள்கிட்ட பேமெண்ட்டை வந்து கழிச்சு தான் தர போகிறாங்க. அப்போ அது வேர்த்தான்றதை நீங்கள் முதலாவது பார்க்கணும். 2-3 தடவை நீங்கள் போவீங்கன்று அசியூம் பண்ணீங்கன்னா நினச்சிங்கண்டா நீங்கள் அதை எடுக்கிறதுல லாபம் இல்லை, முதலாவது விஷயம். இன்னொரு முக்கிய விஷயம், இந்த டிடக்டபிள் நான் என்கரேஜ் பண்ணாததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வயிறு வலிக்குதுன்னு வச்சுக்கிறேங்க. ஸோ அப்போ அவர் என்ன செய்வாருன்னா, சில நேரம் வந்து ஓகே இப்போ நான் $250 கொடுக்கத்தானே வேணும், எல்லாருக்குமே அது எக்ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ஈஸி இல்லை. ஸோ எல்லாருமே யோசிக்கிறது தேவையில்லைண்டு, ரைட்? ஸோ அந்த வகையில் வந்து 2 நாள் நின்று பார்ப்போமா, கொஞ்சம் இருந்து பார்ப்போமான்னு அவங்க அந்த அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இட் குட் பி அ சீரியஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். நாங்கள் அதை தெரியாமல் நாங்கள் சில நேரம் அதை போய் செக் பண்ணாமலே இருக்கிறதால சில நேரம் மிகப்பெரிய பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் போகிற நேரம் எக்ஸ்பென்சஸ் கூட, மற்றபடி ஹெல்த்துக்கு ப்ராப்ளம், ரைட்? அப்போ ஹெல்த் தான் ப்ரியாரிட்டி. அப்போ அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து 0 டிடக்டபிள் எடுக்கிற நேரம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து அந்த அந்த எதுக்குமே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் டீல் பண்ணுறபடியால் அதை வந்து 0 டிடக்டபிள் எடுக்கிறத நான் வந்து ஆல்வேஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என் கிளைண்ட்ஸுக்கு, ரைட்? ஸோ அடுத்தது வந்து வாட் இஸ் எமர்ஜென்சி? அடுத்த பிரச்சனை வந்து இப்போ எமர்ஜென்சிக்கு தான் நீங்கள் இதுக்கு போகலாம் வேண்டாம். எமர்ஜென்சின்னா என்னன்ற ஒரு கொஷன் இருக்குது, ரைட்? ஒரு காய்ச்சல் வருது, காய்ச்சல் இஸ் சிம்டம் ஆஃப் எனிதிங், ரைட்? அப்போ காய்ச்சல் வந்தால் கூட வந்து நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் உங்களோட டாக்டரை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் போகலாம், ரைட்? ஸோ அப்படின்றபடியால் வந்து எமர்ஜென்சி டஸ் நாட் மீன் தட் எமர்ஜென்சிக்கு தான் போகிறதுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து காய்ச்சல் வரலாம், வயிறு வலி இருக்கலாம், தலைவலிக்கலாம், எதுனாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா கம்பெனி வில் பேயும். அப்போ இதில் பல கம்பெனி இருக்குது, பல ப்ரைஸஸ் இருக்குது, கொஞ்சம் கூட குறைய இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான டிசைனில் இருக்கப்படியால் வந்து நீங்கள் அந்த 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 மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டப்பறம் தான் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்போ எமர்ஜென்சின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் வந்து சில நேரம் டென்டல் கேர்னால் இன்கேஸ் ஆஃப் ஹியூஜ் டூத் பெயின் ஒன்று வந்துச்சுன்னா அந்த அந்த இமீடியட் கேருக்கு மட்டும் டென்டலுக்கு பே பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் விசிட்டர் டு கேனடாவில் இந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, ரைட்? இப்போ இது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி கம்பெனி தந்துருக்கு. ஆனால் சின்ன 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 கட்டுப்பாடுகள் சில கம்பெனியில் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ டென்டல் கேர்னா சில கம்பெனி வந்து $300 $500 கொடுக்கும், சில கம்பெனி $750 அந்த டென்டல் எமர்ஜென்சி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ கீழே விழுந்து ஆக்சிடென்டல் டென்டல்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 3,000 ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? அதே மாதிரி இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸில் வந்து சில கம்பெனி இந்த மேக்ஸிமம் $1,000 போட்டிருக்கும். சில இடங்களில் வந்து நீங்கள் அன்லிமிட்டட் மீனிங் வந்து இப்போ நீங்கள் 100,000க்கு எடுத்தீங்கன்னா 90,000க்கு ட்ரக் தேவை, ஒரு 5,000 தான் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ண்டா, டயக்னோசிஸ் ப்ராப்ளம்னா அந்த 95,000 அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆனால் இதே இது வந்து சில கம்பெனியில் வந்து ஒன்லி 30 days தான் தருவாங்க. அப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு உண்மையாக பாலிசி வாங்குற நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து ட்ராவலிங் கெனேடியன்ஸ். இப்போ கெனேடியன்ஸ் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்போ நாங்கள் போகிற நேரம் வந்து என்ன நடக்கிறோன்னா வந்து நாங்கள் ஒரு 5 days தானே 2 days தானே நாங்கள் ஈஸியாக பார்டரை க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டு யூஎஸில் இருந்துட்டு வந்துடுறோம். ஆனால் இது வந்து நாங்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இட்ஸ் நாட் வெரி ஈஸி. உண்மையாக சீரியஸாக அங்கே போயிட்டு ஒரு செஸ்ட் பெயின் ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் பார்டரை க்ராஸ் பண்ணி வரும் வரைக்கும் நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் இன்னும் பேட் ஆகிக்கிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம், ரைட்? ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அந்த ப்ரைஸ் ஒன்று உங்களுக்கு பார்க்குறேன்னு எவ்வளோ காஸ்ட் பண்ணுவேன், ரைட்? காஸ்ட் ஃபார் த இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். 30 வயசுக்கு இது வந்து 30 daysக்கு எவ்வளோன்னு பார்க்குறேன். இப்போ ஒரு 10 days போகிறீங்கன்னா 1/3 தான் வரும், ரைட்? அப்போ 10 daysக்கு வந்து ஒரு $33 தான் வரும்.
ஆனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். இப்போ 2 டேஸ்ன்னு வைங்களேன், இப்போ 30 டேஸுக்கு $100, 1 டேக்கு $3, 2 டேஸுக்கான $10 தான் வரும், ரைட்? அப்போ ஒரு 2-3 டேஸ் இருக்கிற நேரம் உங்களுக்கு $10 இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டாயம் எடுத்துகிட்டு போகிறது வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, அங்கே போன பிறகு நீங்கள் இங்கே பார்டரை க்ராஸ் பண்ணணுமெண்ட் அவசரம் ஒன்றும் இல்லை. யூ கோ டு த ஹாஸ்பிட்டல், நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஹாஸ்பிட்டல் கம்பெனியும் கூட காய்ச்சிக்கலும். ஸோ அதை உங்களை சேவ் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ். இப்போ 45 வயசுண்டா வந்து $118 வருது, 65 $209 வருது. ஸோ அப்படியே 79 வார நேரம் 30 டேஸுக்கு உங்களுக்கு வந்து $649 வருது. 80 இயர்ஸுக்கு பிறகு இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பென்சிவ். ஆனால் இப்போ இதை நான் என்னத்துக்கு நான் சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் ட்ராவலிங் கனேடியன்ஸ், இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கோ இந்தியாவுக்கோ போயிட்டு இருக்க போகிறீங்கன்னா, இப்போ சில நேரங்கள் டுவல் சிட்டிசன் இருக்கிறதுல கூட சில நேரங்களில் இதுவும் ஒரு கன்சிடரிங் ஃபேக்டராக நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் 4 மந்த்ஸோ 5 மந்த்ஸ் அங்கே போய் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, ரைட்? அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாமண்டு. அப்படி வார நேரம் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு 5 மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு $649 வருது. ஒரு ஆளுக்கு 30 டேஸுக்கு. ஸோ இது 79க்கு மேலே ஏஜ் வார நேரம் இது வந்து வித்தவுட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். இப்போ இதில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆளுக்கு தான் பார்க்குறேன். இது கொஞ்சம் ப்ராப்ளமான ஆக்கள்னா இதை விட ப்ரைஸ் கூடியாக இருக்கும் வந்து, ரைட்? ஸோ அப்படி பார்த்தா வந்து ஒரு $1000 ஒரு 30 டேஸ்க்கு வந்துச்சுட்டாலே வந்து நீங்கள் ஒரு 5 மந்த்ஸ் இருந்தீங்கன்னா $5000 உங்களுக்கு தேவை மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுண்டா. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஈவன் சில நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு டுவல் சிட்டிசன் இருக்குமென்றாலே சில நேரங்களில் வந்து அந்த காஸ்ட் அந்த ஏஜுக்கு கவரேஜ் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் வேண்டாம். நீங்கள் அங்கே போனோன்னு உண்மையாக உங்களுக்கு மெயின் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. சிலோனை பொறுத்தவரையில் இந்தியாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆல்வேஸ் ப்ரைவேட் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அதான் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் உங்களோட காசு இம்பார்ட்டன்ட், ஆனால் அதே நேரத்தில் உங்களோட கவரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு விசிட்டர்ஸ் டு கனடா இன்சூரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ராவலிங் கனேடியன்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் விளங்கி இருக்கும். அதே நேரத்தில் அது இம்பார்ட்டன்ஸையும் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு 2 நாள் தானே 3 நாள் தானேன்ற ஒரு சிந்தனை எடுக்காமல் கட்டாயம் நீங்கள் வந்து உங்களை ஏஜென்ட்டுக்கு நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் இமெயில் பண்ணீங்கன்னா இல்லாட்டி நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏண்டா எனக்கு நிறைய பேர் அதால் இன்னுமே வந்து $400 பட் 4-5 இயர்ஸாக பே பண்ணுறாங்களே எனக்கு தெரியுமேண்டா. அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களால காசு கட்ட முடியாமல் போயிட்டு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி வெரி மச் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு. இது ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு வீடியோ திரும்பவும் போடுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இல்லாட்டி மற்றாக்களுக்கு அனுப்புங்க. ஸோ ரொம்ப நன்றி. மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு முடியுமெண்டா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஈவன் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும், மற்றது அதை பற்றின கிளியர் நாலேஜ் வேணும், மற்ற என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சேவ் பண்ணலான்ற விஷயங்கள் தேவைண்டாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. தேங்க்யூ வெரி மச். முருகையா காந்திரா. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.